ஏஐ கொலை கூட செய்யும். அணு ஆயுதத்தை விட ஆபத்தானது. கூகுள் முன்னாள் சிஇஓ முக்கிய வார்னிங். செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை ஹேக் செய்ய முடியும் என்றும் அவை அணு ஆயுதங்களை விட அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை என்றும் கூகுளின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி எரிக் ஷ்மிட் அதிர்ச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த வாரம் நடந்த சிப்பெட் உச்சி மாநாட்டில் பேசிய அவர் ஏஐ மூலம் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் குறித்து பேசிய பொழுது இந்த அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஏஐ அணு ஆயுதங்களை விட ஆபத்தானதா என கேட்டபொழுது ஏஐயில் பெரும் சிக்கலுக்கான சாத்தியம் உள்ளது நிச்சயமாக இருக்கிறது என்று ஷ்மிட் பதிலளித்துள்ளார். பாதுகாப்பான அல்லது அனைவருக்குமான ஏஐ மாதிரிகளை எடுத்து அவற்றின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை நீக்கி ஹேக் செய்ய முடியும் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன என்று அவர் கூறியுள்ளார். பயிற்சியின் போது இந்த ஏஐ மாதிரிகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றன. அதற்கு ஒரு மோசமான உதாரணமாக அவை ஒருவரை கொல்வது எப்படி என்று கற்றுக்கொள்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்புக்காகத்தான் பெரிய நிறுவனங்கள் இந்த சாம்பிள்கள் அத்தகைய மோசமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாதவாறு வடிவமைத்துள்ளன. இருப்பினும் அவற்றை தலைகீழாக வடிவமைக்க முடியும் என்பதற்கு ஆதாரம் உள்ளது. இதுபோன்ற பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன என்றும் ஷ்மிட் விளக்கியுள்ளார். ஏஐ பேரழிவு குறித்து கவலைப்படும் ஒரே உயர்மட்ட சிலிகான் வேலி நிர்வாகி எரிக் ஷ்மிட் மட்டுமல்ல. ஏஐயின் காட்ஃபாதர் என்று பலராலும் கருதப்படும் ஜியோஃப்ரி ஹிண்டன் ஏஐ மாதிரிகள் தங்கள் மொழியை வளர்த்துக் கொண்டால் தொழில்நுட்பம் கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடும் என்றும் ஆகஸ்ட் மாதம் எச்சரித்தார். தற்போது பெரும்பாலான ஏஐ மாதிரிகள் ஆங்கிலத்தில் சித்தரிக்கின்றன. இதனால் தொழில்நுட்பம் என்ன நினைக்கிறது என்பதை ஆய்வாளர்களால் கண்காணிக்க முடிகிறது. ஆனால் ஏஐ என்ன செய்ய திட்டமிடுகிறது என்பதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை வரலாம் என்று ஹிண்டன் எச்சரித்துள்ளார். அவை ஒன்றுடன் ஒன்று பேச தங்கள் சொந்த உள்மொழிகளை உருவாக்கினால் அது மிகவும் பயமுறுத்தலாக மாறும். மேலும் அவை சித்தரிப்பதற்காக தங்கள் சொந்த மொழியை உருவாக்கினால் ஆச்சரியப்பட தேவையில்லை. அப்போது அவை என்ன நினைக்கின்றன என்று நமக்கு தெரியாமல் போகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.